ஜபத்துல விட எனக்கு தச்சிருக்குது மேலத்து பாவம் கூப்பிட்டாரு அதிகமானது. மகிமை உமக்கென்றோ நம்ம பாடுவோம். உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ ஆராதனை 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 என் அன்பன் இயேசுவுக்கே என் அன்பன் இயேசுவுக்கே மகிமை உமக்கென்றோ. வேலைக்கு தெரிஞ்ச நம்ம பாடுவோம். விலையேற பெற்றார் உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்றார் உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியலாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியலாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 மகிமை உமக்கென்றோ வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் மனம் மூட்டும் ஐயா அபிஷேகநாதனே. அன்பால் பலத்தால் மனம் மூட்டும் ஐயா அபிஷேகநாதனே. ஆராதனை 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 என் அன்பன் இயேசுவுக்கே என் அன்பன் இயேசுவுக்கே மகிமை உமக்கென்றோ.
எப்போதும் இருக்கின்றாய் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பே இயேசுவுக்கே, என் அன்பே இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பே இயேசுவுக்கே, என் அன்பே இயேசுவுக்கே, என் அன்பே இயேசுவுக்கே, என் அன்பே இயேசுவுக்கே, என் அன்பே இயேசு. கேட்டாலும் மாட்ட பதில் வராது. அதான் நான் கேட்குறேன். அவளை கேட்டேன். அடுத்த சாங் நம்ம பாட போறோம். என்னை ஆட்கொண்ட இயேசு. போன மாசம் அம்மா கேட்டிருந்தாங்க. எல்லா பாடலும் இருக்கு. ராகினி பாசம் உட்கார்ந்து சீலாம் தான் வரும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையால் நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையால் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாட தெரியாதவங்க பின்னாடியே வாங்க.
ஜனங்க வந்துட்டே இருக்காங்க, வழி விடுங்க. மனித தோற்றும் போது உம்மில் மகிழா செய்பவரே, மனித தோற்றும் போது உம்மில் மகிழா செய்பவரே, பழி தாங்கிட வெள்ளம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, பழி தாங்கிட வெள்ளம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். பாட்ட தெரியலன்னு கூட கை தட்டியே பாடுவோம். நம்ம தெரியாதவங்க பின்னாடியே வரணும். பாட்டுக்கு பின்னாடியே வந்தாதான் கத்துக்க முடியும். அனிமை வாழ்த்தும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாழ்த்தும் போது நல் துணையாயிருப்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திறவுணவா வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அடுத்தது நிறைய பேர் லைவ்ல ஆந்திராலேருந்து கூட பார்க்கறதுனால ஒரு தெலுங்கு சாங் நம்ம பாட போறோம். நிறைய பேர் ஆந்திரால கூட வந்து பார்க்கறாங்க.
அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் ஒரு தமிழ் சாங் பாடி ப்ரேயருக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆண்டவர் நம்ம கூட உட்கார்ந்துட்டு விசாரிக்கிறார். நீ பலங்கரிப்புலோ நம்ம கூட நம்ம நடுவில் ஆண்டவர் எழுந்துட்டு நம்ம கூட பேசினது எப்படி இருக்கும்? நீ பலங்கரிப்புலோ ఓదార్పు ఉన్నది, నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది. నా కలవరాన్ని హరించి ఆదరణ నిచ్చుచున్నది, నా కలవరాన్ని హరించి ఆదరణ నిచ్చుచున్నది. ప్రేమామయుడా యేసయ్యా, ప్రేమామయుడా యేసయ్యా, క్షేమాధారం నీవయ్యా, క్షేమాధారం నీవయ్యా. నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది, నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది. పలకరించి పాపములను క్షమించావు, దీనులకు చేయి చాపి ఆత్మీయతను పంచావు. పాపులను పలకరించి పాపములను క్షమించావు, దీనులకు చేయి చాపి ఆత్మీయతను పంచావు. నీ పిలుపులో కనికరం, నీ పలుకులో పరిమళం, నీ పిలుపులో కనికరం, నీ పలుకులో పరిమళం. నీవే సంతోషం, నీవే సంతోషం. ప్రేమామయుడా యేసయ్యా, ప్రేమామయుడా యేసయ్యా, క్షేమాధారం నీవయ్యా, క్షేమాధారం నీవయ్యా. నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది, నీ పలకరింపులో
కలిగించావు మృతులకు ప్రాణము పోసి మరణము నుండి లేపావు రోగులను పలకరించి ఆరోగ్యము కలిగించావు మృతులకు ప్రాణము పోసి మరణము నుండి లేపావు నీ పిలుపులో ఆర్ద్రత నీ పలుకులో స్వస్థత నీ పిలుపులో ఆర్ద్రత నీ పలుకులో స్వస్థత నీవే చేయుతా నీవే చేయుతా ప్రేమామయుడా యేసయ్యా ప్రేమామయుడా యేసయ్యా క్షేమాధారం నీవయ్యా క్షేమాధారం నీవయ్యా నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది மேல போறவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுட்டு உட்காருங்க நம்ம யாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது శిష్యులను పలకరించి ఆందోళన తొలగించావు అందరికి బోధ చేసి దుర్మార్గులను మార్చావు శిష్యులను పలకరించి ఆందోళన తొలగించావు అందరికి బోధ చేసి దుర్మార్గులను మార్చావు నీ పిలుపులో ధైర్యము నీ పలుకులో అభయము నీ పిలుపులో ధైర్యము నీ పలుకులో అభయము నీవే ఆశ్రయము నీవే ఆశ్రయము ప్రేమామయుడా యేసయ్యా ప్రేమామయుడా యేసయ్యా క్షేమాధారం నీవయ్యా క్షేమాధారం నీవయ్యా నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నదే నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నదే నా కలవరాన్ని హరించి ఆదరణ నించుచున్నదే నా కలవరాన్ని హరించి ఆదరణ నించుచున్నదే ప్రేమామయుడా యేసయ్యా ప్రేమామయుడా యేసయ్యా క్షేమాధారం నీవయ్యా క్షేమాధారం నీవయ్యా నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది నీ పలకరింపులో ఓదార్పు ఉన్నది ஏதாவது சாய்ஸ் எடுத்துப்பீங்களா ஏதாவது சாய்ஸ் இருக்கா நீ என்ன பாட்டு பாடுற? நீங்களும் ஒரு தமிழ் பாட்டு பாடுங்க. நம்மளே பாடிடலாமா ரைட் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் தெரிஞ்சு கட்டை எடுங்க.
தாய்மாடியில் தவழுகின்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான் நமக்கு. குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவறுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே. தினம் என் நேசர் தாய்மடியில் தவறுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே, நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் ஆயனே, என்னை கைவிடாத என் ஆயனே, கல்வாரி நாயகனே, என் கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவறுகின்ற குழந்தை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவறுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன், உம்மைத்தானே பற்றிக்
கொண்டே உம் தோளில் அமர்ந்து விட்டே நான் உம் தோளில் அமர்ந்து விட்டே உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டே இந்த உலகத்தையே மறந்து விட்டே தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் நான் ஆர்வமுடன் நாடுகிறேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா நான் உம் நாமம் சொல்வேன் ஐயா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா கூட கொஞ்சம் ஏன் நம்ம ஜபத்தில் போகிறோம் 2-3 பேர் ஜெபம் பண்ணுங்க சத்தமா ஜெபம் பண்ணுங்க மைக்கில் எல்லாரும் கேட்குற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே தய உள்ளவரே இரக்கமுள்ளவருமாயிருக்கிற தேவனே உங்க கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமல்ல தேவனே நித்திய பிதாவே சமாதான பிரபே உங்க கொடான கொடி ஸ்தோத்திர நன்றி சப்பா நன்றி சப்பா எதற்காக வைக்கிற மாதம் என்று உமக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது சப்பா உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்த தேவனா இருக்கிறபடியா உமக்கு தெரியும் சப்பா அவருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க சப்பா சந்திங்க சப்பா அநேக ஆத்மாக்களை கண்டாற்ற முழுவதுமே சப்பா ஒவ்வொரு உள்ளத்துல நீ போய் பேசுங்க சப்பா ஒவ்வொருத்தரும் வந்து 30-60 கொடான கொடி ஸ்தோத்திர நன்றி ஏசப்பா இந்த மகனை பார்க்கல எப்படி இசரஜா நம் மகனை வாஞ்சியோடு நடத்துகிற அந்த கூட்டத்தில் அதிக ஆத்மக்கள் வந்து சேர வேண்டிய சப்பா சேர வேண்டியப்பா ஒரு சாட்சியாக நிறுத்த வேண்டிய சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா அவருடைய மகனுக்கு ஏசப்பா நான் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை தருவேன்னு சொன்னதாக பண்ணப்பா அப்படியாக நான் மகனுக்கு தரும்போதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா இவரை சுற்றி வேலை எடுத்து பார்த்து ஏசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா உம்மால் எல்லாம் கூடும் உம்மால் விளங்குவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை சொல்ல தகப்பனேப்பா அப்படியாக அந்த மகனுக்கு கட்டளையிட போர்த்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்ன தகப்பனப்பா அந்த மகனுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன வாஞ்சையோடு காத்து கொண்டு இருக்கிறாரோ இதெல்லாம் நிறைவேற்றி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் வந்தவர்கள் வந்த வண்ணம் போகாதபடி எசப்பா நீர் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ பேச போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா அடுத்த மாத கூட்டத்தில் இன்னும் 30-60-100 தரம் வரப்போறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தை தொடுங்கள் எசப்பா தொடுங்கள் எசப்பா வயதானவர்களின் பாதுகாப்பு வைக்கிற எசப்பா பாத கல்லில் இராதபடி அவர்களை கரங்களை ஏற்றிக்கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எடுப்பா அடுத்த மாதமும் அவர்கள் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள உதவி செய்ய சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவங்க அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சப்பா கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்து நட்சத்திரை போலவும் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தகப்பனப்பா அப்படியாக அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க போகிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி நன்றி சப்பா துதி கன மகிமை ஒருவருக்கே இருக்கிறேன் மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேள்விதாவே ஆமென்.
கூட்டத்தோட இருக்காது பிள்ளைங்களை முழுமையாக அப்பா தலைவிட்டு பிசாசு யாரை விட்டு விலகி நிற்க வைக்கிற தேவன் நீங்கள் அந்த சந்ததிக்கு உதவி செய்வாங்க. ஒரு நாள் பிள்ளைகளாக நடக்க ஒரு நாள் ஆயத்தத்தோடு வாழ வைத்த பிள்ளைகளாக நீ மாற்றிட்டாங்க. நீங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு பிள்ளையாக கலந்து பைகளை பிள்ளையே ஆசிரியர்கள் பெற்றோர் பிள்ளைகள் அனைவரும் ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் என் தேவைகளை வழி நடத்த முடியும் ஆசிரியர்கள் தேவைகளை சந்தித்தாலே எங்கள் தேவைகளை சந்தித்து என் தேவனை பாருங்கள். ஒரு நாள் எங்களை குறையில்லாத வைக்கிற என் தேவனுக்கு குணான கொஞ்சம் சொல்லுங்க. எங்கள் உள்ளத்தை நிறைவேற்ற எனக்குப்பா அறிந்து அஞ்சாவது எங்கள் முழுமையாக வழி நடத்த முடியும் ஆசிரியர்கள். என் தேவைகளை பார்த்து வழி நடத்துங்க. அப்பா இந்த வீடு முழுவதையும் ஆசீர்வதித்தப்பா ரத்த போட்டிக்குள்ள மூடி மறுத்து கொண்டப்பா இந்த ஒரு தெரு முழுவதும் நீ ஆசீர்வதி தேவி. அப்பா எந்த ஒரு பிசாசும் எந்த ஒரு தொழிலுக்கும் கற்பனை எதுவும் இல்லை வராத அப்பா எங்கள் ஆசை கொடுத்த மக்கள் வரணும் தேவனே. அப்பா உங்கள் ரத்தமும் சரி விட்டு தேவன் விட்டு எடுத்த உள்ள பிசாசை நிறையாவற்றையும் காக்கிறது. அப்பா எங்கள் அனைவரையும் ஆசிரியர்கள் அனைத்து குடும்பங்களையும் ஆசிரியர்கள் இந்த வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளைகளையும் ஆசிரியர்கள் வந்து அனைவரையும் ஆசிரியர்கள் அவங்க தேவையை சந்திங்க நோய் மனித விழாவுக்கு பாதுகாத்து வழிநடத்துங்க. பிசாசத்தின் தேவனை பிசாசை எதிர்த்து நீங்களான்னு சொல்லி விழாவிப்பட்டுகிறார் பிசாசை அழித்து போட முடியாது. இந்த சித்தத்தபடியே நான் வாழ வைக்கிற வழிநடத்தாங்க. இன்னொருத்தர் யாராவது பண்ணுங்க. ஆண்டவர் சமயம் கொடுக்கும்போது நம்ம ஆண்டவர் சன்னிதானத்தில் மனதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். இன்னொருத்தர் யாராவது பண்ணுங்க. எங்கே 2-3 பேர் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கே நடுவில் ஆண்டவர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டவர் சின்ன ஜெபம் பண்ணுங்க. லைவில் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வசனத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். மேத்யூ 25-23 வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். மேத்யூ 25-23 சத்தமாக படிங்க. யாராவது ஒருத்தர். 25-23 2
25, 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் என்னை அதிகாரியாக வைத்தேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இந்த வசனம் மூலமா ஆண்டவர் பேசுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்பிக்கை விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தலாந்த விஷயம். தலாந்தன்னா என்னது தமிழில்? தலாந்து ஒரு தலாந்து, 3 தலாந்து, 5 தலாந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னான்னா 14லேருந்து 30 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் க்ளீனாக தெரியும். நமக்கு சமயம் இல்லாதனால ஒரு வசனம் மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, 25:14 நீங்கள் அங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, நமக்கு கொஞ்சம் புரியும். அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த 2 தாலாந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, திருப்பி இன்னும் 2 தாலாந்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறார். அப்படித்தானே? சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு மனிதன் சொன்னா இங்க என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தலாந்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 5. ஆமாம், அதாவது அவங்களுக்கு ஏற்றபடி அங்கே கொடுத்துருக்குது. நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் மூலமாக நம்ம தியானிக்கிறேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சமயம் இல்லாதனால சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்பிக்கை விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கை, நம்பி ஆண்டவர் 1 தாலாந்தை, 2 தாலாந்தை, 5 தாலாந்தை கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். திருப்பி ஆண்டவர் கேட்பார், அது 1 தாலாந்தோடைய விலுவை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு தாலாந்தான்னு சொன்னா, சப்போஸ் நம்ம யுகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பணம் மூலமாக எவ்வளோ இருக்கலாம், இல்லைன்னா கோல்டு மூலமாக எவ்வளோ இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்டு மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா 34 கிலோகிராம் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். மொத்தம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ சொத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பி நமக்கு கணக்கு கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 தலாந்து 34 கிலோகிராம் கோல்டுக்கு சமானமா? கணக்கு பண்ணி பாருங்க. நிறைய பேர் தெலுங்குல பார்க்கறதுனால தெலுங்குல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்ல போறேன்.
అతని యజమాని ఇలా అన్నాడు. நம்மளுடைய యజమాని யாரு? இயேசு ஆண்டவர். நம்மளோட என்ன சொல்றாங்க? బలా మంచి దాసుడా, నమ్మకమైన వాడివి, ఈ కొద్దిపాటి విషయంలో నమ్మకముగా ఉన్నావు కనుక అనేకమైన వాటి మీద నిన్ను నియమిస్తాను. இந்த சின்ன விஷயத்துல நம்பிக்கையா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு நான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, சொல்லப்பட்டிருக்குது. இதில் நம்ம 3 விஷயங்கள் நம்ம பார்த்து இருக்கும்போது ఇచ్చిన మొత్తం ఎంతైనప్పటికీ ఒక్కొక్కరిని యజమాని మెచ్చుకొనడానికి ఉన్న ఆధారమంతా వారికి ఇచ్చిన దానిలో వారు నమ్మకంగా ఉన్నారా లేదా అనే దానిపైనే ఉంది. ஐயோ எனக்கு 1 கொடுத்துருக்காங்களே, ஐயோ எனக்கு 2 கொடுத்துருக்காங்களே, ஐயோ எனக்கு 5 கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு இல்லாமல் யாருக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ அதிலே நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்க எவ்வளோ க்ளீனாக இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, తక్కువ సామర్థ్యము, వరాలు, సాధనాలు, వనరులు లేక అవకాశాలు ఉన్నవారు ఎక్కువ ఉన్నవాడిని చూచి அசூயப்படை பணி లేదు. இந்த காலத்தில் அதான் நடக்குது. அவங்களுக்கு எல்லாமே இருக்குதே, நமக்கு மட்டும் இல்லையே. இந்த காலத்தில் என்ன நடக்குது? அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு மட்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, తమకున్న దానితో హృదయపూర్వకంగా ప్రభువును సేవించడమే వారి బాధ్యత. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு என்ன இருக்கோ அதிலே நம்ம திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளீனாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி மேத்யூ 25:21 கூட இதே மாதிரி தான் வசனம் சொல்கிறாங்க ஆண்டவர். ஆனால் அதோடைய அர்த்தமே வேறு. 25:21 பார்த்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி சொல்றது நம்ம பார்க்குறோம். அதில் கூட நீங்கள் பாருங்க. அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா అర్థం వేరే మారి వరం. ఈ భూమిపై మనము దేవుని కోసము సేవ చేసిన తీరుకు ఫలితము రాబోయే యుగాలను విస్తరిస్తుంది. இங்கே நம்ம எப்படி ஊழியம் பண்ணுறோமோ இன்னும் வரப்போகிற யுகத்தில் ஒரு யுகம் வரும். தரம் தமிழில் என்ன சொல்லுவாங்க? இயேசு ஆண்டவருடைய வருகை வரும்னு நினைக்கிறார். இப்போ யாருடைய வருகை? நமக்கு மோடியோட வருகையா? மோடியோட வருகை. அடுத்தது நம்ம இயேசு ஆண்டவர் வர போறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கணக்கு கேட்பார், தீர்ப்பு பண்ணுவார். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அதே வசனம் தான். ஆனால் அந்த 21 கூட అర్థం మారుది, భావం మారుది, తాత్పర్యం మారుది, எல்லாமே మారుది. నమ్మకంగా ఉండడం గురించి మళ్ళీ ప్రాముఖ్యంగా చెప్పడం గమనించండి. நம்பிக்கை விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பி அவங்க சொல்றது நம்ம பார்க்குறோம். கவனிக்கணுமா? தியானமா கவனிக்கணுமா? மறுபடி கவனிக்கணுமா? அது கிளீனாக போடப்பட்டிருக்குது. எங்கன்னு சொன்னா நமக்கு சமயம் இல்லாதனால நீங்கள் அப்புறமா படிங்க. மேத்யூ 24:45 வசனம் மட்டும் நம்ம படிப்போம். 1லேருந்து 51 படிச்சிங்கன்னா நாங்கள் க்ளீனாக புரிய வரோம். நமக்கு ஆண்டவர் நம்ம பவிஷ்யத்தை பற்றி அங்கே சொல்கிறது நம்ம பார்க்குறோம். மேத்யூ 24:45 நீங்கள் படிங்க. மேத்யூ 24:45. தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி
எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஆமாம், பவிஷ்யத்தை பற்றி நம்ம அங்கே பார்க்குறோம். மொத்தமாக படிச்சிங்கன்னா அங்கே க்ளீனாக நமக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்பிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்பிக்கை விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா லூக்கா 16:10 படித்து பாருங்க. லூக்கா 16:10 அதில் நம்பிக்கை விஷயத்தில் நமக்கு ஆண்டருடைய ஊழியத்தை விஷயத்தில் நமக்கு க்ளீனாக பேசுறது நம்ம பார்க்குறோம். உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்தினே இருப்பாங்களாம். இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்தினே இருப்பாங்களாம். இல்லாதவங்க கேட்டா இருக்கிறது கூட எடுத்துருவாங்களாம். எதனால நீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரங்க விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தி 4:2 1 கொரிந்தி 4:2 ஊழியக்காரங்க இயேசு ஆண்டவருடைய ஊழியக்காரங்க விஷயத்துல நம்ம கிளீனா இங்க பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமா இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. அதுக்கடுத்தது மூட விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா దీనికి బహుమతి నిజంగా ఘనంగా ఉంటుంది. உண்மையாவே நமக்கு கிஃப்ட் இருக்கு, கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு, கவலைப்பட வேணாம். நமக்கு கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு. அது என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா రాబోయే కాలంలో దేవుని రాజ్యముతో నమ్మకము బాధ్యత ఘనతలతో కూడిన పదవులు యేసు ప్రభువుతో ஆனந்தம்லோ வந்து கழுகுத்தாய். நம்ம இயேசு ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் நம்ம நம்பிக்கை விஷயத்துல பாத்தியத்தை விஷயத்துல, பாத்தியத்தைன்னு சொன்ன தமிழ்ல கனத்தை, தெலுங்குல நான் சொல்லிடுறேன், தமிழ்ல கிளீனா புரிஞ்சுக்கிங்க. முதலாவது நம்பிக்கை, 2வது பொறுப்பா, பாத்தியத்தைன்னு சொன்னா பொறுப்பு, கனத்தை, கனத்தைன்னு சொன்னா தமிழ்ல பெருமையா, பெருமையை கூட சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? சன்மானிக்கிறது, சன்மானிப்பாங்க, சன்மானிக்கிறது கூட சொல்லலாம். நிறைய அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள். பதவுలు, பதவுலன்னு சொன்னா தமிழ்ல, பதவுலன்னு சொன்னா தமிழ்ல என்ன? பதவுலன்னு தமிழ்ல கரெக்டா எனக்கு ஞாபகம் வரல. நிறைய ப்ரமோஷன் கூட சொல்லலாம். ப்ரமோஷனா இங்கிலீஷில் ப்ரமோஷன் சொல்லுவாங்க. அதிகாரங்கள், அதிகாரங்கள், அதிகாரங்களோட சொல்லலாம். యేసు ప్రభువుతో ఆనందములో వంతు కలుగుతాయి. యేసు ఆండవరుడ சந்தோஷம், சந்தோஷம் நமக்கு எப்பவுமே இருக்குமா? அந்த காலம் சீக்கிரமா வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். இயேசு ஆண்டவருடைய நம்ம இருக்க போறோம். இயேசு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்க போறோம். 2வது வாட்டி திருப்பி அவரு வர போறாரு. எப்படி வர போறாரு? முதல் வாட்டி எப்படி வந்தாரு? குழந்தை ரூபத்தில் வந்தாரு. இப்போ எப்படி வராரு? ஏசியால பார்த்தீங்கன்னா ஏசியால சாப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா అగ్ని రూపంలో వచ్చుచున్నాడు. అగ్ని రూపంలో எப்படி வராங்களா? అగ్ని రూపంలో. தமிழ்ல நெருப்பு, நெருப்பு, அக்னின்னு சொன்னா நெருப்பு. அந்த வருகை எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போமா? எப்படி நம்ம நினச்சி பார்ப்போமா? ஆகாயத்தில் நம்ம வருவார், அவர் வரும்போது நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம மட்டும்தான் பார்ப்போம்.
நம்ம மட்டும்தான் பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வசனம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சமயம் இல்லாதனால கரெக்டாக 6 மணிக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக 7 மணிக்கு வசனத்தை முடிக்கிறதுக்காக ஆண்டவர் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படணும். ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம பண்ணிட்டு இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே, எப்படி நீங்கள் ஒருத்தருக்கு 1 தாலாந்து, ஒருத்தருக்கு 2 தாலாந்து, ஒருத்தருக்கு 5 தாலாந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. 2 தாலாந்து கொடுக்குறவங்க 1 2 எடுத்து வந்திருக்காங்க. 3 5 5 தாலாந்து கொடுத்துருக்காங்க. 1 5 எடுத்து வந்திருக்காங்க ஆண்டவரே. 1 தாலாந்து கொடுக்குறவங்க பூமிக்குள்ள புதைச்சி வச்சிருக்காங்க ஆண்டவரே. பயம், எப்பேற்பட்ட பயம், எப்பேற்பட்ட பயம் உனக்கு இருக்கு, உனக்கு எனக்கு எப்பேற்பட்ட பயம் இருக்கு. ஆண்டவருடைய பயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் ஐயோ வந்து கேட்பாங்களே, 1 ரூபாய் கொடுத்தாங்களே, 1 ரூபாய் கொடுத்தானா நம்ம என்ன பண்ணணும்? 2 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும். 1 லட்சம் கொடுத்தானா நம்ம என்ன பண்ணணும்? 2 லட்சம் சேர்த்து கொடுக்கணும். 1 கோடி நமக்கு கொடுத்தா என்ன பண்ணணும்? 2 கோடி சேர்த்து கொடுக்கணுமா? எப்படி சாத்தியமா? உன்னால என்னால சாத்தியம் கிடையாது. ஆண்டவர்னால தான் அது சாத்தியம். அதுதான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நமக்கு ஒப்படைச்சு போயிருக்கிறாரு. திருப்பி வரும்போது அவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாரு. 1 தலாந்தை எவ்வளோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ அது சமானமா இருக்குது? தாதாப்பு 30 கிலோகிராம் கோல்டுக்கு சமமாக இருக்கு. 30 கிலோகிராம் கோல்டுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. கணக்கு போட்டு பார்த்துங்க, எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆண்டவர். ஆமா, ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ப்ரே பண்ணியிருக்கும்போது நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்படி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு எப்படி கொடுக்கணுமா அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. ஐயோ எனக்கு 1 கொடுத்துருக்காங்களே, ஐயோ எனக்கு 2 கொடுத்துருக்காங்களே, ஐயோ எனக்கு 3 கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரே, கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அவங்களுக்கு கவலை நீங்க தீர்த்துங்க ஆண்டவரே. அவங்களுடைய கவலை நீங்க தீர்த்துங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட கவலையில அவங்க வந்திருக்காங்களோ எனக்கு தெரியாத ஆண்டவரே. எப்பேற்பட்ட நோய்களை வந்திருக்காங்க எனக்கு தெரியாத ஆண்டவரே. அவங்கள நோய்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. அவங்களை கவலைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இந்த சாயங்கால நேரத்துல நீங்க அவங்க கூட இருங்க ஆண்டவரே, இங்க இருங்க ஆண்டவரே. இந்த சாயங்கால நேரத்துல இந்த சின்ன பிரேயர் இயேசு நாமத்துல கேட்கிறேன். ஆமீன். ஆண்டவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் எல்லாரும் என் மேலும் நம்ம மேலேயும் இருக்கணும். ஆமீன். ஆமீன். பொழுது கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு போகும்படி கேட்கிறேன். நன்றி ஆண்டவர்.